எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி இந்த பாஸ்மதி ரைஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். தயிர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பு, பிரியாணி இலையெல்லாம் போட்டுட்டு நான் வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும்போது உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இதை நல்லா வதக்கணும். நல்லா கோல்டு கலரில் வர மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். நம்ம வச்சுருக்கிற 3 தக்காளியை அது கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. அது வதங்கும் போது 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து அதை அரைச்சி அது கூட சேர்த்து போட்டு வதக்குங்க. இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வதங்கினதும் வச்சுருக்கிற மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்குங்க. வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற தயிர் ஒரு 1/2 கப் எடுத்து அது கூட சேர்த்து போட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம வச்சுருக்கிற சிக்கனை நல்லா போட்டு வதங்குங்க. அது கூட எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சிக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு 1, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்ததும் நம்ம வச்சுருக்கிற ரைஸை அதில் போட்டுட்டு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ரைஸை போடணும். போட்டதும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 3/4 வேக்கல் இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி வெந்திருக்கும் போது நம்ம இதில் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை இது கூட சேர்த்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். அது கூட ஒரு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா கமன்னு ஒரு வாசமான ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணி கூட சிக்கன் 65 தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.